அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு நாளைக்கு நீங்கள் தங்கி சுவாசிக்கிற காற்று எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மும்பை வந்து பொல்யூட்டடாக இருக்குன்றது இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி நமக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எல்லா காரியங்களும் ஜெயமும் அனுகூலமும் லாபமும் கண்டிப்பாக தன்னம்பிக்கையும் ஏற்படும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். சிலருக்கு நீண்ட நாட்களாக வழக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். வெற்றி காண்பவர்கள் வெற்றி வாகை சூடுவதனால் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் வெளிவட்டாரத்தில் கண்டிப்பாக குறைய ஆரம்பித்துடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் தேவையில்லாத மனசங்கடங்கள் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக படிப்படியாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறும். இடமாற்றம் உத்தியோக மாற்றம் சுபகாரியத்தில் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் பிள்ளைகளுடைய தேகாருக்கும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்திகள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்படும். உறவினருடைய அமைப்பாலோ அல்லது பெரியோர்களுடைய அமைப்பாலோ தேவையில்லாத சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். எனவே வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் இருந்த சந்தோஷத்தை குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களால் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சோம்பலால் எல்லா விஷயமும் கெடுத்து கொள்ளக்கூடிய நாளாக காணப்படுவதனால் இன்றைய நாளில் முதலேவே திட்டமிட்டு அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயத்திலும் ஈடுபடுங்கள். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தாருக்கு உண்டான முக்கியமான சந்தோஷமான அமைப்புக்கு உண்டான அனைத்து விஷயத்திற்கும் செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றிகள் ஏற்படுத்தி தருங்கள். வெளிவட்டார வியாபாரத்தில் இருந்த கூட்டாளி பிரச்சனை தீர்வதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உண்டான உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடாத பயணங்கள்லாம் தைரியமாக செய்யுங்கள். பலவித சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுவதற்கு உண்டான பாக்கிய பலமான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி. உத்தியோகத்தில் இடமாற்றம் வந்தால் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடல் கடந்த பயணங்கள் எந்தவித பயணங்களும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. மன சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் வீடு மாற்றம் மனை மாற்றம் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம். அசைய பொருள் சேர்க்கைக்கு உண்டான சுபவிரய பிராப்தங்களுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுவது. குடும்ப ஒற்றுமை சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். செலவிடங்களில் சிறிது முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். கடன் அமைப்பில் சிறிது கவனமாக இருங்கள். புதிய கடன் அமைப்பிலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருள்கள் கண்டிப்பாக உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எந்தவித பயணங்கள் வந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்துக்கு உணர்ந்து முக்கியத்துவம் கொடுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கடல் கடந்து நல்ல விஷயங்கள் வருவதற்குண்டான சாத்திக்கூறான நல்ல நாள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறுகிறது. குடும்பத்தினருக்கு ஏற்ற அனைத்து விதமான பொருள் சேர்க்கைக்கு உண்டான நல்ல நாளமும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக வராத பணம் அமைப்பு உங்களோட முயற்சியால் வருவது குடும்பத்தினர் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். புது பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு யோக பலமும் அனுகூலமும் அசையம் பொருளும் ஆபரண சேர்க்கையும் மனதிற்கு சந்தோஷமும். குடும்பத்தில் ஏற்ற குதகலமான நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், கடல் கடந்த நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்படியாக எல்லா விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள், சுபகாரிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்கள், ஏற்று தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் ஒரு விதமான கவனத்துடன் உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத மற்ற விஷயங்களிலும் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனம், ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேகாரைக்கும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாவற்றிலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வண்டி வாகனத்தில் கவன சிதறல் ஏற்படக்கூடிய சிறு விபத்து கூட பெரிய அளவு மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் உத்தியோகம் வெளிவட்டாரத்தில் மற்ற விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் கூறுவதை தயவுசெய்து கேட்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட அவசரத்தனம் கூடாது இருப்பது நன்மையும் ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் அனுகூலங்கள் பிராப்தங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக விஷயத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போக குடும்பத்தில் தேவையில்லாத சிலருடைய தலையிட்டால் மொத்த நிம்மதியும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதால் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்தால் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாலியாக கூட விளையாட்டாக பேசுவது கூட சிலர் விபரீதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். பொறுமை கடலினம் பெறுதி யாருக்கும் அட்வைஸ் கொடுப்பது தேவையில்லாத விஷயம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம இந்தியாவை பார்த்தோன்னா பிரம்மாண்டமான அதிர்ச்சிகரமான நிறைய விஷயங்களை கேட்டு நீங்களே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். Until then, bye-bye from Preeti Suresh with the entire team of புத்தம் புது காலை. Bye-bye. Thank you.